Hi guys, a very good evening to all of you. Welcome to Adda 24/7 Tamil. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம அதாவது எரர்ஸ் எப்படியாச்சும் முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம் எரர்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம். நாம SSC CGL போட்டுருக்கீங்களா, நான் பேங்கிங் தானே படிக்கிறேன், நான் எதுக்கு இந்த லெசனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. be it banking, be it SSC, be it TNPSC, doesn't matter. ஏன்னா கிராமர் அப்படின்றது காமன் ஃபார் ஆல் தி சப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு இதுவா இருந்தாலும் சரிங்களா, எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமா இருந்தாலும் அதுல இங்கிலீஷ்ன்ற ஒரு சப்ஜெக்டை நீங்க வந்து எழுதி இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னா இந்த செஷன் கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னு பாத்தீங்கன்னா, guard over making mistakes by carefully checking the assignment task. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்றாங்க, அசைன்மெண்டோட டாஸ்க் நீ எதுக்கோ கேர்ஃபுல்லா செக் பண்ணுப்பா, அப்பதான் என்னது மிஸ்டேக்ஸ் எல்லாம் நடக்காம இருக்கும்பா, நீ ஒழுங்கா செக் பண்ணுப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? ஸோ என்ன சொல்றாங்க, ஒழுங்கா செக் பண்ணாதான் என்ன ஆகும், சேஃபா இருந்துக்கோப்பா, சேஃபா என்னது இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் அடிக்கடி செக் பண்ணி பார்த்துக்கோப்பா, அப்பதான் என்னது அந்த அசைன்மெண்ட் டாஸ்க் வந்து சரியா இருக்கும்னு சொல்லும் போது கார்ட் ஓவர்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? கார்ட் ஓவர்ன்றது இங்க தப்பா இருக்கு. என்ன சொல்லணும், கார்ட் அகெயின்ஸ்ட் த மிஸ்டேக்ஸ். ஓகேங்களா? ஸோ மேக்கிங் மிஸ்டேக்ஸ்க்கு அகெயின்ஸ்டா என்ன பண்ண நீ பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது கார்ட் அகெயின்ஸ்ட்ன்றது தான் கரெக்டா இருக்கும். அப்ப என்ன பண்ணலாம், ஆப்ஷன் ஏல தான் எரர்னு சொல்லலாம். சரிங்களா? ஆப்ஷன் ஏல தான் எரர்னு சொல்லலாம். சரிங்களா? ஓகேப்பா, எந்த பார்ட்ல எரர்னு சொல்லுது அது மட்டும் இல்லாம என்ன தப்பா இருக்கு, அதுக்கு பதிலா என்ன வரணும், அதாவது எது கரெக்ட் ஆன்சர் அப்படின்றதும் சொல்ல ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? ஓகேப்பா, ஸோ நம்மளுடைய ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னிலேருந்தே ஆரம்பிச்சாச்சுப்பா. நம்மளுடைய உகாரி ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னிலேருந்தே ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நிறைய ப்ரைஸ் ரிடக்ஷன்ஸ் இருக்கு, லைவ் கிளாஸஸ்லாம் பயங்கரமாக ப்ரைஸ் ரிடக்ஷன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு டபுள் வேலிடிட்டியுமே இருக்கு. டீட்டெயிலாக எண்டில் சொல்கிறேன்ப்பா, சொல்லுங்க பார்க்கலாம். Despite the setbacks and obstacles we faced, our team rallied together and achieved our goals, which teaches the importance of teamwork, resilience and determination. என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும், என்னதான் தடங்கள் இருந்தாலும், என்னதான் பிரச்சனைகள் தடங்கள் நாங்கள் ஃபேஸ் பண்ணி இருந்தாலும், எங்கள் டீம் ஃபுல்லாக ஒன்றா என்ன பண்ணோம், ஒன்றா நாங்கள் எல்லாமே முயற்சியை போட்டு எங்களோட கோல்ஸை நாங்கள் ஒன்றா அச்சீவ் பண்ணோம். ஸோ இதிலேருந்து நாங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயமே, இதுலேருந்து நாங்கள் என்னென்ன கற்றுக்கிட்டோம்னா டீம் ஒர்க், ரெசிலியன்ஸ் அண்ட் டிட்டர்மினேஷனுடைய இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோன்றதை நாங்கள் கற்றுக்கிட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்படி சொல்லும் போது நாங்கள் இந்த விஷயங்கள், இந்த டீம் ஒர்க், ரெசிலியன்ஸ் அண்ட் டிட்டர்மினேஷனுடைய இம்பார்ட்டன்ஸை நாங்கள் கற்றுக்கிட்டோம்ப்பா இது மூலியமா அப்படின்னு சொல்லும் போது, கற்றுக்கிட்டோன்னு சொல்லும் போது டீச்னு வரக்கூடாது, அதோட பாஸ்ட் டென்ஸ் தான் வரணும். ஓகேங்களா? என்ன வரணும், கற்றுக்கிட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லும் போது பாஸ்ட் டென்ஸ் தான் வரணும். அப்போ என்ன சொல்லலாம், ஆப்ஷன் ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரிங்களா? ஆப்ஷன் சில தான் எரர்னு சொல்லலாம். ஓகேங்களா? வெரி குட் கைஸ், வெரி குட், சூப்பர். அடுத்து கொடுத்திருக்க சென்டென்ஸ்ல எந்த சென்டென்ஸ் கரெக்டா இருக்குன்றது கேள்வி. சரிங்களா? 4 சென்டென்சஸ் கொடுத்துட்டாங்க, அதுல எந்த சென்டென்ஸ் கிராமட்டிக்கலி கரெக்டா இருக்குன்னு கேள்வி. சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை இது தப்பா இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகே, எந்த சென்டென்ஸ்ல எரர் இருக்குன்னு கேட்குறாங்க, எதுல எரர் இல்லைன்னு கேட்கல. சரிங்களா? எந்த சென்டென்ஸ்ல எரர் இருக்குன்னு கேட்குறாங்க, சொல்லுங்க பார்க்கலாம். The Mona Lisa is a famous painting by Leonardo da Vinci. சரிங்களா? ஸோ த மோனாலிசா, மோனாலிசான்றது ஒரு பர்சன், ஆனால் த மோனாலிசா சொல்லும் போது அந்த பெயிண்டிங்கை தான் குறிக்கிறாங்க, பர்சனை குறிக்கல. ஸோ அதனால த மோனாலிசான்றது கரெக்டாக தான் இருக்கு. ஸோ பை இந்த இவருன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது கரெக்டாக தான் இருக்கு, இந்த சென்டென்ஸ்ல எந்த தப்பும் இல்லை. சரிங்களா? எந்த சென்டென்ஸ்ல எரர் இருக்குன்றதான் கேட்குறாங்க, இது கரெக்டாக தான் இருக்கு, நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? She is the only person who can speak 5 languages fluently. 5 லாங்குவேஜஸையும் ஃப்ளூவெண்டா பேசக்கூடிய ஒரே பர்சன் அவதான்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஒன்லிக்கு முன்னாடி த ஒன்லின்னு போடுவோம், கரெக்டு. ஹூ கேன் ஸ்பீக், பர்சன் ஹூ கேன் ஸ்பீக் 5 லாங்குவேஜஸ் ஃப்ளூவெண்ட்லி அப்படின்றது கரெக்டாக தான் இருக்கு. அப்போ இதுலேயும் தப்பு இல்லை. எதில் தப்பு இருக்குன்றது தான் கேள்வி. கரெக்டா? He is a doctor who specializes in the
ட்ரீட்டிங் ரேர் டிசீசஸ். ஓகேங்களா? ஸோ ரேர் டிசீஸை ட்ரீட் பண்ணக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட் தான்ப்பா இந்த டாக்டரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்லலாம்? என்னப்பா சொல்லலாம்? இன் ட்ரீட்டிங் ரேர் டிசீசஸ் தான் வரணும். இன் த ட்ரீட்டிங்னு வருது. சரிங்களா? இன் த ட்ரீட்டிங்னு சொல்லக்கூடாது. அதுதான் என்னது தப்பாக இருக்குது. அப்போ என்ன சொல்லலாம்? ஆப்ஷன் சி தான் கரெக்டு. எது எரர்ன்றதான் கேள்வி. ஆப்ஷன் சியில் தான் என்னது எரர் இருக்குன்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த மாதிரியும் நமக்கு எக்ஸாமில் கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. சிம்பிளராக ஒரு எரர் மட்டும்தான் கொடுத்து கேட்பாங்கன்ற அவசியம் கிடையாது. ஒரு ஒரு செட்டில் ஒரு ஒரு மாதிரி மாறலாம். சரிங்களா? ஓகே, சொல்லுங்கள் பார்க்கலாம். After I complete my training program, I will have been joining a team of astronauts and preparing to embark on a mission to Mars. So, என்னோட ட்ரைனிங் ப்ரோக்ராம் முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து ஒரு டீம் ஆஃப் ஆஸ்ட்ரோநாட்ஸை ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஜேர்னி, அதாவது மார்ஸ்க்கு போகக்கூடிய ஒரு மிஷன் ஜேர்னியில் வந்து ஆரம்பிக்கலான் இருக்கேன்ப்பா. அதுக்கு ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிடுவேன்ப்பா அப்படின்றாங்க. சரிங்களா? ஸோ அண்டுன்றது எப்போ யூஸ் பண்ணுவோம்னா சிமிலரான விஷயத்தை கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அண்ட் ப்ரிப்பேரிங்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன வரணும்? ஜாயினிங்னு இருக்கா? ஓகே. பட் என்னன்னா இதை முடிச்சதுக்கப்புறம், என்னோட ட்ரைனிங் ப்ரோக்ராம் முடிச்சதுக்கப்புறம் நான் இதை பண்ண போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்லலாம்? ஐ வில் ஹாவ் பீன் ஜாயினிங் சொல்கிறத விட ஐ என்ன சொல்லலாம்? வில் பி ஜாயினிங்னு சொல்லலாம். சரிங்களா? ஐ will be joining. future continuous சொல்லலாம். ஓகேங்களா? future perfect continuous விட என்னது future continuous என்றது என்னது ஆப்டா தான் இருக்கு. So after I complete my training program, I will be joining a team of astronauts and preparing to embark on a mission to Mars அப்படின்றது கரெக்டா இருக்கு. சரிங்களா? வெரி குட், சூப்பர்மா. அடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். கீழே ஃபார் த இல்லைன்னு எழுதி இருக்குப்பா, எழுதி போடுறேன். ஃபார் த இல்லைன்னு எழுதியிருக்கு கீழே. சரிங்களா? அந்த இது டிக்கர் வந்து மறைச்சிருச்சு. ஓகே. ஸோ அர்லியர் எல்லாத்துலேயும் காமனாக இருக்கா? அர்லியர் ஹீ வாஸ் ஃபீலிங் பெட்டர், ஹீ வாஸ் ஃபீலிங் வெல், ஹீ வாஸ் ஃபீலிங் குட், வெல். ஓகே, இது தப்பான சென்டென்ஸ். earlier he was feeling better but things took a turn for the badன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, முன்னாடி அவர் வந்து கொஞ்சம் பெட்டராக தான்ப்பா இருந்தார், ஆனால் என்ன ஆச்சு, திடீர்னு ரொம்ப மோசமான நிலைக்கு வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ முன்னாடி அவர் ஹீ ஃபெல்ட் பெட்டர். ஓகேங்களா? வெல் வராது. ஓகேங்களா? வெல்லுன்றது அட்வர்பை குறிக்கும். ஹீ வாஸ் ஃபீலிங் குட் இல்லை, ஹி வாஸ் ஃபீலிங் பெட்டர். முன்னாடி இருந்ததை விட அவருக்கு என்னது கொஞ்சம் பெட்டராக தான்ப்பா இருந்துச்சு. பட் திங்ஸ் டுக் அ டர்ன் ஃபார் த வேர்ஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பெட்டர்லேருந்து என்னது இருக்கிறது ரொம்ப மோசமான நிலைமைக்கு திரும்பிடுச்சுப்பான்னு சொல்லுவாங்க. ஃபார் த இல் இல்லை, ஃபார் த வேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு காமன் ஃப்ரேஸ்ன்னு சொல்லலாம். சரிங்களா? இது என்ன சொல்லலாம்? ஒரு காமன் ஃப்ரேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அதனால ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக இருக்குது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Why don't you throw this paper on the dustbin? சொல்லுங்க பார்க்கலாம். என்ன எரரா இருக்கு? என்ன வரணும்?
why don't you throw this paper on the dustbin? on ன்னு அர்த்தம் ஒரு விஷயம் இருக்குன்னா அது மேல டைரக்ட் கான்டாக்ட்ல இருந்துச்சுன்னா ஆன்னு சொல்லும். ஸோ மேலன்னு அர்த்தம். ஸோ டஸ்ட்பின் மேல தூக்கி போடணும்னு சொல்லுவாங்க, டஸ்ட்பின் குள்ள தூக்கி போடுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஆன் த டஸ்ட்பின் இல்ல இந்த டஸ்ட்பின் தான் வரணும். கரெக்டா? இப்போ என்ன சொல்லலாம்? ஆப்ஷன் ஏல எரர் சொல்லலாம். சரிங்களா? வெரி குட் பா, வெரி குட். நெக்ஸ்ட் ஒன். A night alone in a hostel can be lonely prospect. சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ ஹாஸ்டல்ல தனியா நைட்ல இருக்கிறதுன்றது எப்படிப்பட்ட விஷயமா இருக்கும்? ஒரு பாசிபிலிட்டிப்பா. ஒரு நைட்டு ராத்திரி ஹாஸ்டல்ல தனியா இருக்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குப்பா அப்படின்றாங்க. அப்போ ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லும் போது கேன் பி அ லோன்லி ப்ராஸ்பெக்ட். ஓகேங்களா? கேன் பி அ லோன்லின்னு வரணும், வெறும் லோன்லி வராது. அப்போ என்ன சொல்லலாம்? ஆப்ஷன் ஏல தான் எரர்னு சொல்லலாம். சரிங்களா? ஆப்ஷன் ஏல தான் எரர்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து. The new restaurant on Main Street is cheap than the old one. சொல்லுங்க பார்க்கலாம். மெயின் ரோட்ல இருக்கக்கூடிய அந்த புது ரெஸ்டாரண்ட் வந்து பழைய ரெஸ்டாரண்ட்டை விட சீப்பா இருக்குப்பா அப்படின்றாங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம்? இங்க கம்பேர் தானே பண்றோம். அப்ப கம்பேர் பண்ணும்போது என்ன வரணும்? சீப்பர் தான் வரணும், சீப்ன்றது வராது. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் டி தான் இது கரெக்டா இருக்கு. क्वेश्चन தப்பா இருக்கு. ஆப்ஷன் டி தான் கரெக்டா இருக்கு. சரிங்களா? ஓகே, வெரி குட். சொல்லுங்க பார்க்கலாம். My relatives will have reached Amritsar by now. இந்நேரத்துக்கு என்னோட ரிலேட்டிவ்ஸ் வந்து அம்ரிஸ்டர் போய் சேர்ந்திருப்பாங்கப்பா அப்படின்ற. கரெக்டா? சென்டென்ஸோட மீனிங் இதுதான். கண்டென்ட் கரெக்டா? will have ஃபாலோ பண்ணி எப்பயுமே வரணும், V3 தான் வரணும். ரீச்ன்றது V1 இருக்கு, தப்பு. அப்ப என்ன சொல்லணும்? ரீச்டுன்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? ரீச்டுன்னு தான் சொல்லணும். இப்போ என்ன பண்ணலாம்? ஆப்ஷன் டில தான் எரர் சொல்லணும். சரிங்களா? ஆப்ஷன் டில தான் எரர் சொல்லலாம். வெரி குட், சூப்பர்மா. அடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். They will start their journey after the breakfast. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம், காலையில நல்ல ஒரு கட்டுனதுக்கு அப்புறம் அவங்க ஜேர்னியை ஆரம்பிப்பாங்களாம்ப்பா. கரெக்டா? They will start their journey after the breakfast. இல்ல, names of the meals. சரிங்களா? names of the meals. ஓகேங்களா? names of the meals என்னது? நாட் வெஜ் மீல்ஸ், வெஜ் மீல்ஸ், சாம்பார் சாதம், தயிர் சாதம், பிரியாணி, அதெல்லாம் கிடையாது. names of the meals என்ன அர்த்தம்? breakfast, brunch, lunch, supper, dinner, இது எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்க? நேம்ஸ் ஆஃப் த மீல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நேம்ஸ் ஆஃப் த மீல்ஸ் கூட என்ன பண்ணக்கூடாது? இருக்கட்டும், ஆன் இருக்கட்டும், தோ இருக்கட்டும், எந்த ஒரு ஆர்டிகல்ஸுமே யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ என்ன பண்ணலாம்? பார்ட் டியில் தான் எரர்னு சொல்லலாம். சரிங்களா? பார்ட்டு டியில் தான் எரர் சொல்லலாம். சரிப்பா. ஸோ உகாடி அதுவுமா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அட்டா 24/7 தமிழில் நிறைய என்ன பண்ணியிருக்காங்க? ஆஃபர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டிஎன் மெகா பேக்காக இருக்கட்டும், சரிங்களா? டிஎன் மெகா பேக்காக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எல்லா லைவ் கிளாஸஸும் இருக்கட்டும், என்ன பண்ணியிருக்காங்க? நமக்கு சேல் இருக்குது. ஓகேங்களா? ப்ரைஸ் ட்ராப் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டபுள் வேலிடிட்டியும் இருக்குது. இப்போ டிஎன் மெகா பேக்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
டிஎன் மெகா பேக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ என்னென்னா நம்ம வந்து இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், இந்த எக்ஸாமுக்காக அதாவது எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் அடுத்து பேங்கிங் எக்ஸாம்ஸ் வந்து என்னது எஸ்பிஐ பிஓ எக்ஸாம் முடிஞ்சிருக்கு, அடுத்து ஐபிபிஎஸ் ஆரம்பிக்கும், எஸ்எஸ்சி சிஜிஎல் ஆரம்பிக்கும், சிஹெச்எஸ்எல் ஆரம்பிக்கும், அதுக்கு நடுவில் இப்போவே என்டிபிசி வந்துடும். அது இல்லாமல் நமக்கு என்னது குரூப் 1 வரப்போகுது, குரூப் 2 வரப்போகுது. ஸோ அடுத்தடுத்த எக்ஸாம்ஸு வேறு வேறு ஃபீல்டில் நடக்க தான் போகுது. நம்மளில் நிறைய பேருக்கு எனக்கு எஸ்எஸ்சி சிஜிஎல் போஸ்டிங் தான் நான் வாங்குவேன், பேங்கிங்கில் பிஓ போஸ்டிங் தான் வாங்குவேன்னு சில பேர் இருக்காங்க தான், இல்லைன்னு சொல்லலை. பட் மெஜாரிட்டி ஆஃபர்ஸ்க்கு என்னென்னா ஏதோ ஒரு கவர்மெண்ட் வேலை இருந்தால் போதும்ப்பா, கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சா போதும்ப்பா அப்படின்னு இருக்கும். அப்போ அந்த நிலைமையில் நான் இந்த எக்ஸாமை மட்டும்தான் எழுதுவேன், அந்த எக்ஸாம் மட்டும்தான் எழுதுவேன்னு உட்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு சான்சஸ் இன்னும் கம்மியாகிட்டே தான் இருக்கும். அப்போது கண்ணில் தெரிஞ்ச எல்லா எக்ஸாமும் நம்ம எழுதணும். அப்போ எழுதணும்னா அதுக்கான ப்ரிப்பரேஷன் போட்டு தானே எழுத முடியும். கண்ட மணிக்கு போய் எழுதிட்டு இருக்க முடியுமா? அது டைமும் வேஸ்ட்டு, காஸ்ட்டும் வேஸ்ட்டு, எனர்ஜியும் வேஸ்ட்டு, டேவும் வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால என்ன பண்ணலாம், ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு போய் எழுதலாம். ஸோ ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய டிஎன் மெகா பேக்கை சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா டிஎன் மெகா பேக்கில் எஸ்எஸ்சி, பேங்கிங், ரயில்வே, இன்சூரன்ஸ், டிஎன்பிஎஸ்சி எல்லாத்தோட கிளாஸஸும் உங்களுக்கு ஃப்ரீயாக அதிலே கிடச்சிடும். இந்த ஒரே ஒரு லம்சம், ஒரே ஒரு பேமெண்ட் தான். இந்த ஒரு பேமெண்ட்டில் உங்களுக்கு எல்லாமே உள்ள அடங்கிடும். சரிங்களா? எல்லா லைவ் கிளாஸஸ் பார்க்கலாம். எது இப்போத்துலேருந்து 2027 வரைக்கும். சரிங்களா? 2027 வரைக்கும் என்னென்னலாம் கிளாஸஸ் நாங்கள் ஆரம்பிக்கிறோமோ, என்னென்னா பேட்சஸ் ஆரம்பிக்கிறோமோ, இந்த எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, பேங்கிங் எதுனாலும் சரி எல்லா பேட்சஸையும் உங்களால் லைவாக பார்க்க முடியும். அந்த பேட்சஸுடைய ரெக்கார்டட் செஷன்ஸ் பார்க்க முடியும். அந்த பேட்சஸுடைய என்னது ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு கிடச்சிடும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் எல்லா எக்ஸாம்ஸுடைய டெஸ்ட் சீரீஸ் கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி பல்காக எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் சேர்ந்து கலந்தது தான் என்னது இந்த டிஎன் மெகா பேக். ஸோ இந்த டிஎன் மெகா பேக் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கிடைச்சிடும். மறக்காமல் இந்த காண்டாக்ட் இந்த நம்பரை யூஸ் பண்ணிட்டு இந்த ஒரு ப்ராடக்ட்டை வாங்கிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நம்ம அட்டா 24/7லேயே டிஎன் மெகா பேக் ஹோல்டர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அதிகமான ஸ்டூடெண்ட்ஸாகவே இருக்காங்க. ஸோ அதில் நீங்களும் ஒருத்தங்களா ஆகிடுங்க. சரிங்களா? ஓகேப்பா, தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மண்டேலேருந்து டெய்லி சாயந்தரம் 4 மணிக்கு மிஸ் பண்ணாமல் வந்துடுங்க. மண்டே பார்க்கலாம். தேங்க்யூ. ஹாப்பி வீக்கெண்ட். பபாய்.